நபி அவர்களின் மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம். அல்லாஹ்வால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கட்டங்கட்டமாக நோக்கியிருந்தோம். இன்றைய தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் பயணம் தொடர்பாக சுருக்கமாக நோக்குவோம். மதீனா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டமையானது இஸ்லாத்துக்கு ஒரு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மக்காவைச் சேர்ந்த முஸ்லிம்களை மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வின் கட்டளை வரவே நபி அவர்களும் மக்களை மதீனாவிற்கு செல்லுமாறு ஆலோசனை கூறினார்கள். எனவே பெரும்பாலான முஸ்லிம்கள் மக்காவை விட்டு வெளியேறினார்கள். இதை பார்த்த குறைஷி காஃபிர்கள் இப்படியே விட்டால் அனைத்து முஸ்லிம்களும் மதீனாவிற்கு சென்று விடுவார்கள் என்று எண்ணி நபி அவர்களை கொலை செய்வது தான் இதனை தடுப்பதற்கு சிறந்த வழி என தமக்குள் ஆலோசனை செய்து நபி அவர்களை கொல்வதற்கு தயாரானார்கள். பின்பு அல்லாஹ் இது பற்றி நபிகளருக்கு தெரிவித்து அவர்களையும் மதீனாவை நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டான். எனவே நபி அவர்கள் குறைஷி காஃபிர்களும் சந்தேகம் ஏற்படாத வகையில் மதீனாவிற்கு செல்வதற்கு தயாரானார்கள். குறைஷி காஃபிர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்கு இரவு முழுவதும் நபி அவர்களை எதிர்பார்த்து அவர்களுடைய வீட்டை சூழ்ந்திருந்தார்கள். நபி அவர்கள் தனது வெறுப்பில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உறங்க வைத்துவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டை சூழ்ந்திருந்த காஃபிர்களால் பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் செய்துவிட்டான். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மதீனாவை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தார்கள். காலை விடிந்ததும் நபி அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட காஃபிர்கள் வீட்டினுள் சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இது பற்றி விசாரிக்கவே அவர் தனக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என்று கூறி மறுத்துவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சவுர் குகையை சென்றடைந்து 3 நாட்கள் வரை அங்கு தங்கியிருந்தார்கள். குறைஷி காஃபிர்கள் நபி அவர்களை எல்லா இடமும் தேடியும் நபி அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே குறைஷி காஃபிர்கள் நபி அவர்கள் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரையும் கண்டுபிடித்து தருவோருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும் என்று கூற காஃபிர் மக்கள் அவர்களை தேட ஆரம்பித்து சவுர் குகைக்கும் வந்து தேடினார்கள். ஆனால் நபி அவர்களையோ அபூபக்கர் அலி அவர்களையோ அங்கால் காண முடியவில்லை. பின் நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வேலையாளிகளுடன் மதீனாவிற்கு திசை தெரிந்த அப்துல்லா என்பவரோடும் மதீனாவிற்கு செல்வதற்கு தயாரானார்கள். மதீனாவை சேர்ந்த முஸ்லிம் மக்கள் நபி அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பின் நபி அவர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் மதீனாவிற்கு வரவேற்றார்கள். மேலும் எங்களுடைய வீட்டில் தங்குங்கள் என்று அனைவரும் நபி அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் நபி அவர்களோ என்னுடைய இந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ்வே வழிகாட்டுகிறான், இது எந்த இடத்தில் நிற்கின்றதோ அங்கு நான் தங்குகிறேன் என்று கூற அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் மண்டியிட்டு அமர அந்த இடமோ தங்குவதற்கு சிறந்த இடமாக இருக்கவில்லை. எனவே நபி அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கவில்லை. பின் அந்த ஒட்டகத்தில் நகர் முழுவதையும் சுற்றி வந்து மீண்டும் அவ்விடத்தையே அந்த ஒட்டகம் மண்டிட்டு அமர்ந்தது. எனவே நபி அவர்கள் இதுதான் அல்லாஹ் தெரிவு செய்துள்ள இடம் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அங்கு அவர்கள் தங்கவில்லை. அங்கு பள்ளி ஒன்றை கட்ட முடிவு செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் என்பவருடைய வீட்டிலேயே தங்கினார்கள். ஏனெனில் கட்டப்போகின்ற அந்த பள்ளிக்கு மிகவும் அருகாமையில் இருந்தது அவருடைய வீடு என்பதினால் ஆகும். அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளி வாயலை கட்டி முடித்தார்கள். அதுவே மஸ்ஜிதுன் நபவி என்று அழைக்கப்படுகின்றது. அத்துடன் மதீனாவில் இருக்கும் முஸ்லிம்கள், அதாவது அன்சாரிகள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வரும் முஹாஜிர்களை சிறப்பாக வரவேற்று தங்களாலான அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி அவர்களை சந்தோஷமாக வாழ வைத்தார்கள். எனவே நபி அவர்கள் மற்றும் மக்காவை சேர்ந்த முஸ்லிம்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தமையானது
இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது எனலாம்.